உணரக்கூடிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு காத்திருந்த பலனுக்கான விடையை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ உண்மை தெரிய வேண்டும் என்றுதானே என்னிடத்தில் வந்து கொண்டிருந்தாய். இதோ உனக்கான உண்மையை சொல்வதற்காக இந்த அப்பன் சாயி நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பார்த்து எல்லாம் உன்மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காது. கண்கலங்கியவரை பற்றி உனக்காக யார் ஒருவர் கண்கலங்கி கொண்டு இருக்கின்றார். உன் மீது யார் ஒருவர் அதிக பாசத்தையும் அன்பையும் வைத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை சொல்வதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது. ஆகையால் நீ திகைப்படையாதே. நடப்பதையெல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. நீயோ நான் கண்டுபிடித்த புதையல் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன் வேண்டுதலை நிறைவேற்றியேத்தான் தீர்வேன். உன் பிரார்த்தனையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. அது எப்பொழுதுமே கைமேல் பலனை தரக்கூடியவைத்தான். நீ நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடியவை. விரைவில் நீ உணரப்போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது. இனி உன் வாழ்வில் நாள்தோறும் குவியும் வினாக்களுக்கு நான் விடை கொடுப்பதற்காக இந்த சாயி வந்திருக்கும் போது உன் இதயம்தான் என் இருப்பிடமாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். என்னை வணங்க கால நேரம் கிடையாது. நீ எப்பொழுது வேண்டும் என்றாலும் எந்த இடத்தில் இருந்தும் வணங்கலாம். என் பூஜைக்கான வரைமுறைகளும் கிடையாது. நான் உன்னை அப்படி செய் இப்படி செய் அந்த நெய்வேத்தியத்தை வை என்றெல்லாம் சொல்வதில்லை. நீ அழுது மனமுருகி அப்பா என்று விடும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு எதுவுமே ஈடாகாது. என் பிள்ளையை நீ என்னை மனதார அழைத்தால் என் பிள்ளைகளின் வீட்டுக்கு நான் ஓடோடி வருவேன். இனி தேவை என்பதே இருக்காது. நீ எதற்கும் கலங்கவே வேண்டாம். நமக்கு இப்படியாயிற்றே என்று நினைக்காதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்து உனக்கான நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவப் போகிறது. அனுபவமே சிறந்த ஆசானாக விளங்கப் போகிறது. நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து செயல்படு. உன் நேர்மைக்கான பலனை நான் தரத்தான் போகிறேன். அது உன்னை எப்பொழுதும் கைவிடாது. வாழ்க்கையின் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ குறை நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று எண்ணி வாழ்க்கையை தொலைத்து விடாதே. எந்த குறையை விரைவில் நான் நிவர்த்தி செய்வேன் என்று சொன்னேனோ அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றேன். எல்லா சூழ்நிலையிலும் குறைகள் பின்னாடி வந்து கொண்டு இருந்து அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய நமக்காக நம் சாயப்பன் நமக்கான வெற்றியின் தருணத்தை இங்கு தந்து கொண்டு இருக்கின்றார். மன தைரியத்தின் திடத்தை முழுமையாக நம்பிக்கைக்குள் என் பிள்ளையே. எல்லாம் முடிந்தே விட்டது. இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நீ யோசிக்கிறாய். உனக்கான காலமும் நேரமும் முடிந்தே விட்டது என்று நீ சிந்திக்கிறாய். சிந்தனை வேண்டாம். உனக்காக உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க மாற்றத்தை எதிர்கொள்கின்ற தருணத்தை மனதைரியத்தையும் திடத்தையும் தருவது நானாக இருக்க போகும்போது நீ எதிர்பார்ப்பது போல் உன் வாழ்க்கை அமையவில்லையே என்று வருந்தாதே. நிச்சயமாக அமையத்தான் போகிறது. நீ கேட்டது கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க கூடிய சக்தி உன்னிடமே உள்ளது என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. உன் முயற்சியை விட இந்த உலகில் எது விலை உயர்ந்ததாக இருக்கப் போகிறது? என் பிள்ளையின் உன் நம்பிக்கைக்குரியவனாக இந்த அப்பன் சாயே இருந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நான் விதித்த விதியிலும் நான் வகுத்த பாதையிலும் தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதனால் சற்றும் யோசிக்காது. உனக்கான விஷயம் எத்துணை இருந்தாலும் உனக்கான பிரச்சனை எத்துணை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து உனக்கு நான் துணை புரிவேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் மனம் குளிரத்தான் போகிறது. என் ஆசீர்வாதம் அருளும் உனக்கு கிடைக்கப் போகும் நேரத்தின் காலத்தின் நெருங்கிவிட்டாய். கண்கலங்கியவரே உன்னிடத்தில் வந்து உன்னை புரிந்து கொள்ளாமல் போனது தவறுதான் என்று சொல்வதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது. இனி நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காது. எல்லா நிலையிலும் நான் உன் கூட உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். இனி வெற்றி வாகை சூடப் போகும் நேரத்தை நீ நெருங்கி விட்டாய்.
நீயோ சிறகடித்து பறக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய். என் மனதில் உள்ள ஆசைகளை நிஜமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதற்கு என் உறவானவர் என்ன சொல்லப் போகிறாரோ, ஏது சொல்லப் போகிறாரோ என்று சிந்திக்கிறாய். என் பிள்ளையே, உன் மனதில் மற்றவர்களுக்கு துரோகத்தை இழைக்காமல் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் பிடிவாதமாக நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படும் பொழுது இங்கு யார் என்ன நினைத்து என்னாக போகிறது? மாறாக இந்த அப்பனின் ஆசியும் அருளையும் பெற்றுவிட்டாய் அல்லவா? இனி உன் மனக்கவலை எல்லாம் விட்டுவிடு என் செல்லமே. உன்னை தெரிந்த எனக்கு உன் தேவைகளை பற்றி தெரியாதா என? இப்பொழுது உன் தேவைகளை உனக்கென்று இப்பொழுது இதை நிறைவேற்றும் நிமிடமே நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் உறவானவரும் உனக்கு ஆறுதலாக மட்டுமல்லாமல் உன் லட்சியத்துக்கு உறுதுணையாகவும் இருந்து உன் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்திற்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறார். நீ வேண்டிய எல்லா வேண்டுதல்களையும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருந்து கொள். நீ நினைத்ததை நினைத்த மாதிரி தான் அடைய போகிறாய். பார்ப்பவர்களிடம் புலம்பியும் தவிக்காமல் உனக்கு எது தேவையோ அது தேவையானதை என் அப்பனான் அவன் தருவான் என்பதில் நீ உறுதியாக இரு. உன் சோதனை காலத்தை எண்ணி நீ கலங்காதே. என்னை வணங்கிவிட்ட என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நான் துன்பத்தை கொடுக்கப் போவதே கிடையாது. நீ விரும்பியதை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு கண நேரமே போதுமானதுதான். ஆனால் உடனே தரவில்லை என்ற உடனே வருத்தம் கொள்ளாதே. உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் நான் இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு. உன் பொக்கிஷத்தின் உணர்வுகளை உனக்கு புரிய வைப்பதற்கு அது உனக்கு எவ்வளவு முக்கியமானது, உன் வாழ்க்கைக்கு தேவையானதுதானா என்பதை சொல்வதற்குத்தான் இந்த சாய்தேவன் அதை நான் உறுதியாக கரம் பிடித்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உடனே தந்தை விட்டால் சில சமயம் அதன் மதிப்பும் மரியாதையும் நமக்கு இல்லாமல் கூட போய்விடும் அல்லவா? அதற்காகத்தான் சில சமயத்தில் நீ எதை வேண்டினாயோ அதை சில காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறது போல் இருக்கின்றேன். சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கிறது என்றால் அதை தாண்டி எதுவும் நடக்கப் போவதில்லை. என்னை தாண்டி உன்னை எதுவும் நெருங்காது என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? நீ என்னை முழுமையாக நம்பி வந்து விட்டாய். நான் தான் உன் அப்பன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாய். அதன் பிறகும் சற்றும் எதற்காக நீ யோசிக்கின்றாய்? உனக்குள் இருக்கின்ற என்னை மட்டும் முதலாக நம்பிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை இங்கு வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. எதுவாயினும் சரி, நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள். இந்த சோகத்தையும் காயத்தையும் தாண்டி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்து விட்டார்கள். இனி நடப்பதை பார் என் தங்க பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற தெளிவினை நான் உனக்கு உறுதிப்படுத்தி விட்டேன் அல்லவா? இனி உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்திருக்கின்றேன். நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருந்தால் உன் நிலை இப்படித்தான் இருக்கும். உன் நிலையை நீதான் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய்? இதோ நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீ தன்னம்பிக்கையோடு செயல்படு. யார் என்ன சொன்னாலும் அந்த எதிர்மறை கருத்திலை எல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. நீ எதிர்பார்த்தது தானாகவே உனக்கானது உன் இல்லத்தில் வந்துதான் சேரப்போகிறது. எந்த ஒன்றுக்காக இது நாள் வரையிலும் நீ காத்து கொண்டே இருந்தாயோ அந்த ஒன்றை உன் கரம் பற்றி தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைக்க வேண்டாம். மனதில் நினைத்திருந்த அந்த ஆசை கனவையும் பழிக்கச் செய்வதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும்போது நடப்பதை பார்த்து பயமும் கொள்ள வேண்டாம். என் பிள்ளையே, உன் நிலைமையை மாற்றியமைப்பதற்கு நான் இருக்கும் பொழுது நீ அங்கு எதற்காக அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றாய்? எதை அலைந்து தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? தேடியது போலத்தான் உனக்கான விஷயத்தில்
வந்து சேரப்போகிறது. நீ எப்படியெல்லாம் அங்கு வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டாயோ அப்படி ஒரு மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எதிர்பார்த்ததை நான் உனக்காக தர காத்திருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். வெற்றிக்கான இந்த தருணம் உன் வாழ்வில் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக வந்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நடப்பதை பார்த்தும் நீ பயமும் கொள்ளாதே, அங்கு பதற்றமும் அடையாதே. மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை காயங்களை தாண்டி இனி எதிர்பார்த்தது போலத்தான் உனக்கு நடந்தேறப் போகிறது. நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படிப்பட்ட நிலையே தான் உன் சாய்தேவன் நான் உனக்காக உருவாக்க வந்திருக்கின்றேன். நீ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.